சார்ஜர் கேமரா சிங்கிள் ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். இது கேமரானே உங்களுக்கு தெரியாது. பிளக்ல நீங்க இன்சர்ட் பண்ணா மட்டும் போதும், உடனே ரெக்கார்ட் ஆக இது வந்து ஸ்டார்ட் பண்ணிரும். ஸோ அந்த அளவு உங்களுக்கு கேமரா இருக்கும். ரெண்டாவது இது சார்ஜும் ஏறும். இங்க யூஎஸ்பி கேபிள் இருக்கு, இங்க போட்டு சார்ஜ் ஏத்திக்கலாம். இதுல வந்து நீங்க வந்து மெமரி கார்டு நீங்க போட்டுக்கலாம். ஸோ மெமரி கார்டு இங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இது பிளக்ல நீங்க இன்சர்ட் பண்ணா மட்டும் போதும், உடனே ரெக்கார்ட் ஆக இது வந்து ஸ்டார்ட் பண்ணிரும். அது போக இதுல வைஃபை மாடல் இருக்கு. வைஃபை மாடல் வந்து என்னன்னா, இது போன்லயே நீங்க பேர் பண்ணி உலகத்துல எந்த மூலையில வேணாலும் நீங்க ஆப் மூலமாவும் பாத்துக்கலாம். இந்த மெமரி கார்டு எடுத்து தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. லைவா நீங்க வந்து ஆப் மூலமா கூட பார்க்கலாம். அது மாதிரி கேமராஸ் இருக்கு. இதோ இந்த மாதிரி சார்ஜர் இருக்குன்னா எப்படி கேமரா எப்படி கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலா அதை? ஸோ இதுல கேமராஸ் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப மைன்யூட்டா ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நார்மல் பீப்புளுக்கு வந்து இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து நிறைய அஃபிஷியலுக்கு இந்த சார்ஜர் கேமராஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அஃபிஷியலாக எங்கேயா போகும்போது சார்ஜ் பண்ணுற மாதிரி போட்டுட்டு அது மாதிரி இதுக்கு இது வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் இருக்கும். இது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். இது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம். ஆடியோ ரெக்கார்ட் ஆகுமா? இது வித் ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ வீடியோ ப்ளஸ் ஆடியோ ப்ளஸ் இதில் வைஃபையும் இருக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மாடல்ஸ் வந்து சார்ஜர்லேயே வேரியன்ட் இருக்கு. ஒன்று வைஃபை, ஒன்று வித்தவுட் வைஃபை. ஸோ ஒன்று வந்து ரொம்ப ஸ்லிம்மான ஒரு மாடல். இதெல்லாம் உங்களுக்கு கேமராஸ் இருக்கிறதே வந்து தெரியாது. அந்த கேமரான்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜர் கேமராஸ். இதுக்கு ஒரு நெக்ஸ்ட் கிரேட் வந்து பாத்தீங்கன்னா பவர் பேங்க் கேமராஸ் வந்து வருது. ஸோ இங்க வந்து ஒரு ஷீட் வந்துடும். இது நம்ம ஷீட் இப்போ ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். இதுல தான் கேமராஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு பவர் பேங்க் மாதிரி தான். இங்க பின்னாடி யூஎஸ்பி போட்டு நீங்க சார்ஜும் பண்ணிக்கலாம். இங்க வந்து உங்களுக்கு கேமராஸ் இருக்கும். இது க்ளோஸ் பண்ணிட்டு சும்மா பவர் பேங்க் மாதிரி நீங்க சார்ஜர் போட்டு எங்க வேணாலும் கையில வச்சு எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல கேமராஸ் இருக்குன்னே தெரியாது. இன்னொரு பக்கம் இது வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டேபிள் மேல அது மாதிரி இதை ஜஸ்ட் அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு ஆங்கிள் வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டா அதுல என்னென்ன இருக்கோ எல்லாமே மெமரி கார்டுல ரெக்கார்ட் ஆயிடும். இது வைஃபைலையும் கனெக்ட் பண்ணி மொபைலையும் நீங்க லைவா பாத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கேமராஸ் இருக்கிறதே வந்து தெரியாது. இதெல்லாம் அஃபிஷியல் யூஸ்க்கு நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த கேமராஸ். வேற என்ன மாடல்ஸ் இருக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இன்டோர் ரெசிடென்டல்ல யூஸ் பண்றது. இந்த சர்வெண்ட் மானிட்டர் பண்ணணும், இல்லாட்டி அவங்க ஏதாவது வேல்யூபிள்ஸ் ஏதாவது வைக்கிறாங்க, அது மாதிரி மானிட்டர் பண்றதுக்கு இது வைப்பாங்க. இது வந்து நாங்கள் டேபிள் கிளாக் கேமரா. ஸோ இதுலயும் கேமரா இருக்கிறது தெரியாது. இங்கே தான் கேமரா இருக்கு. ஸோ கேமரா இருக்கிறது உங்களுக்கு இதில் வந்து தெரியாது. இது அதே மாதிரி தான். இதுவும் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி பேட்டரி போட்டு மெமரி கார்டு எல்லாமே இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டேபிள் மேலே மட்டும் நீங்கள் வச்சா போதும். இது வந்து ஒரு டேபிள் கிளாக் கேமரா. இல்லை டைம் எல்லாமே உங்களுக்கு ஓடும். இது கேமரா எங்கே இருக்குது ஆக்சுவலாக? இதில் வந்து கேமரா பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இங்கே வந்து கேமரா இருக்கு. கேமரா இருக்கிறதே இதில் தெரியாது. ஸோ ஸ்பை கேமராஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல். கேமராஸ் இதில் இருக்கிறதே தெரியாது. இதில் என்ன கிளாரிட்டியில் ரெக்கார்ட் ஆகும்? இது எல்லாமே 2 மெகா பிக்சல் ஃபுல் HD 1080p ரெசல்யூஷன் கேமரா ரெக்கார்டிங் கிளாரிட்டி வரும். ஸோ இதுலேயும் ஒரு 2-3 வேரியன்ட் இருக்கு. இதுலேயும் கேமரா வந்து இந்த ஹெட்டில் இருக்கு. ஸோ இதெல்லாம் கேமராஸ் இருக்கிறதே வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த ஹெட்டில் உங்களுக்கு கேமராஸ் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி வைஃபை இருக்கு, மெமரி கார்டு போட்டுக்கலாம், எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கு. ஸோ ரொம்ப குட்டியாக கேமராஸ் வேணா இது சின்ன கேமராஸ் இருக்கு, இல்லை மினி கேமரா ஜஸ்ட் எங்கே வேணாலும் வைக்கலாம். இது இப்போ நிறைய பேர் கஸ்டமைஸ்டும் இது வந்து பண்ணுறாங்க. இந்த குட்டி கேமராஸ் வாங்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் கரெக்டாக கட் பண்ணி இதெல்லாம் வைக்கிறாங்க. ஃபோட்டோ ஃப்ரேமில் கட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது மாதிரி கேமராஸும் இது எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் இதை வந்து அதில் வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் நீங்களே பண்ணிக்கலாம். இதுக்கு பவர் சப்ளை இது தேவையில்லை. இது பேட்டரி தான். நம்ம வாட்சுக்கு போடுறோம்ல அந்த பேட்டரி தான் இது. அதுலேயும் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும்.